பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் உயிர்த்து எழுந்த கிறிஸ்துவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? இது மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் நம்மோட உயிரோடு இருக்கிறவராக நம்முடைய நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரை என்று ரோமர் 8:34 கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்து மரித்து உயிர்த்து 3ஆம் நாளில் நம்மோடு கூட உயிரோடு எழுந்தவராக நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, யோவான் 11:25 சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 கூறுகிறார். நாம் பிரியமானவர்களே, அவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். நாமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பு முதலாம் மரணத்தை அடைகிறோம். அதன் பின்னதாக 2ஆம் மரணத்தினால் சாவாதபடிக்கு அவரோடு கூட இருக்கிறவர்களாக ஜீவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகி கர்த்தாவே, என்றும் கூட சுவாமி, நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வங்களுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, என் தேவனாகி கர்த்தர், எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைக்கிற தேவனாகி கர்த்தர், நீர் உயிரோடு எழுந்திருக்கிறவராக பிதாவினுடைய வலது பார்சத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிற தெய்வுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.